ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இன்ஃபோ இன்சைட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஜாவாவில் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு சொல்லி சிம்பிளாக பார்த்துடலாம், ரொம்ப இழுக்க வேண்டாம் வளவலன்னு. இப்போ பார்த்துடலாங்க. ஜாவாவில் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஊப்ஸ் கான்செப்ட் தான் சொல்லுவாங்க. இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உதவுது. இதில் சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் அப்படிங்கிற 2 வேஸ் இருக்குது. சூப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம பேரண்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். சப் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம சைல்டு கிளாஸ்னு சொல்லுவோம். சூப்பர் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்கும். சப் கிளாஸு அந்த சூப்பர் கிளாஸில் 2 இன்ஹெரிட் செய்யும்போது அந்த மெத்தட் இதுக்கு கிடைக்கும். அதாவது சூப்பர் கிளாஸை சப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணும்போது சூப்பர் கிளாஸில் இருக்க இந்த மெத்தட் வந்து சப் கிளாஸ்க்கு கிடைக்கும். ஆனால் சில சமயத்தில் சப் கிளாஸ் அந்த மெத்தடை தனக்கு ஏற்ற மாதிரி வேறொரு வகையில் அதை செயல்படுத்த விரும்பலாம். அதாவது சூப்பர் கிளாஸில் உள்ள அதே மெத்தடோட நேமை யூஸ் பண்ணி தனக்கென ஒரு புதிய செயல்பாட்டை எழுதுறது தான் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ரைடிங் மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்னா பாலிமார்பிசத்தோட அனதர் ஃபார்ம்னு சொல்லி இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்கை சொல்லுவோம். இது ஒரு ரன் டைம் பாலிமார்பிசம். ஒரு சூப்பர் கிளாஸில் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்க ஒரு மெத்தடுக்கு சப் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது மெத்தட் ஓவர் ரைடிங் ஒர்க் ஆகுது. சப் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெத்தடோட ஆக்டிவிட்டியை மாற்றி அமைக்கும் அல்லது ப்ரீஃப் பண்ண அலோவ் பண்ணும். ஓவர் ரைடிங் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். கிளாஸோட நேம் ஷேப்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு பப்ளிக் வாய்டு ட்ராஃப்ங்கிற ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். இதில் system.out பிரிண்ட் எலனில் ட்ராயிங்கே ஷேப் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இது ஒரு காமனான ஆக்டிவிட்டி. அடுத்து கிளாஸோட நேம் சர்க்கிள்னு சொல்லி வச்சுருக்கிறோம். இது ஷேப் தான் இதோட பேரண்ட் கிளாஸு. இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது ஷேப்போட சைல்டு கிளாஸு. ஸோ சூப்பர் கிளாஸான ஷேப்பை இந்த சர்க்கிள் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அடுத்து அட் ஓவர் ரைடிங்கிற சிம்பிள் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது ஓவர் ரைடிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கோம். பப்ளிக் வாய்டு ட்ரா ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணி system.out பிரிண்ட் எலனில் ட்ராயிங்கே சர்க்கிள்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது சர்க்கிளுக்குள்ள ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி. அடுத்து கிளாஸில் ரெக்டாங்கிள் எக்ஸ்டெண்ட் ஷேப்பை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் ஷேப்போட சைல்டு கிளாஸு. ஸோ இந்த சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் ஷேப்பை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணும். இதுவும் ஷேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அட் ஓவர் ரைட் கொடுத்துட்டு பப்ளிக் வாய்டு ட்ராஃப்னு சொல்லி கொடுத்துட்டு system.out பிரிண்ட் எலனில் ட்ராயிங்கே ரெக்டாங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ரெக்டாங்கிளுக்குள்ள ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி. அடுத்து பப்ளிக் கிளாஸோட நேம் ஓவர் ரைடிங் டெமோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒரு மெயின் மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். இங்கே ஷேப்புங்கிற கிளாஸோட நேம் டிஃபைன் பண்ணி ஷேப் 1ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி சர்க்கிளை இங்கே கால் பண்ணியிருக்கோம். அடுத்து ஷேப் 2வையும் அதே தான் பண்ணியிருக்கோம். ஷேப் 1 ட்ரா ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஷேப் 2 ட்ரா ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 2 மெத்தடே அங்கே கால் பண்ணி இது பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்குறோம். அவுட்புட் ட்ராயிங்கே சர்க்கிள் ட்ராயிங்கே ரெக்டாங்கிள்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ண கொடுத்தது வந்திருக்கு. ஸோ இதுதான் ஓவர் ரைடிங் மெத்தட்ஸ். இன்ஃபோ இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.